ஒரு மனுஷங்கிறவன் ஒரு சமூக உயிரினம். அவன் வாழ்ற இடத்தையே சிறந்த சமூகமா மாத்துறதா அவனோட வேலையே. ஆனா இப்ப இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, சமூகத்தோட பேராசையும் சுயநலத்தையும் துரதிர்ஷ்டம். இப்ப இருக்கிற பசங்களை இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறதுல ஒரு குறை இருக்கு. அவங்க எல்லாருக்குமே தமிழ் சரியா வரல. ஆனா நீ ஒரு ரிப்போர்ட்டரோட மகளா இருக்க, நீ தமிழ் ரொம்ப தடுமாற்றத்தோட பேசுற. மா, நான் அப்பா மாதிரி ஒரு ரிப்போர்ட்டராக ஆசைப்படுறேம்மா. அது மட்டும் இல்லாம நான் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டராக ஆசைப்படுறேன். நீங்களே பாருங்க, நான் ஃபேமஸான ரிப்போர்ட்டர் ஆக போறேன். பிரைம் டைம்ல கண்டிப்பா என் ஷோ வரும். உன் ரிப்போர்ட்டர் கதையே கொஞ்சம் பேசாம இரு. உன் தமிழ் நாலேஜை நான் இம்ப்ரூவ் பண்றேன். இம்ப்ரூவ் பண்ணலாமா? இம்ப்ரூவ் பண்ணலாம். இங்க பாருங்க, எங்க அப்பா எப்ப வருவாங்க தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சரி. யாருமா? அப்பா, பார்ட்டிக்கான எல்லா வேலையும் முடிஞ்சுதாமா? ஆமாப்பா, எல்லா வேலையும் முடிஞ்சது. நான் இல்லாமையா? பாட்டி, பாட்டி நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க ரொம்ப நாள் கழிச்சு இங்க வந்திருக்கீங்க. நான் திரும்ப உங்களை போகவே விட மாட்டேன். நான் கண்டிப்பா கொஞ்ச நாள் இங்க இருப்பேன். வா, பர்த்டே பார்ட்டிக்கு தயாராகு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, my dear. Happy birthday to you. என்னாச்சு கீர்த்திகா? யார் ஃபோன் பண்ணாங்க? யாரும் இல்லைங்க, இந்த டெலிகாலர்ஸ் அடிக்கடி கால் பண்ணி தொல்லை பண்றாங்க. நான் போய் அம்மாக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு வரேன். அப்படியா? இதான் விஷயமா? இதை ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிற? யாரோ போறாங்க. யார் அது? யார் அது? இந்தா இதை போட்டுக்கோ. இதை போட்டுக்கிட்டு 10 நிமிஷத்தில் ரெடியாக இருக்கணும். இந்த பாரு, முகத்தை நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வரணும். அப்பாவியான நம்ம எல்லாருமே ஒரு அழகான வாழ்க்கையை தான் கனவு காண்றோம். ஆனால் அந்த கனவுகள் எல்லாமே உடஞ்சி போகும்போது ஒவ்வொருத்தரோட வழிகளுக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கும். ஆனால் காஜலோட கதை என்ன அப்படின்னா, எந்த பிரச்சனை அவளோட குழந்தை பருவத்தையும் அழகான குடும்பத்தையும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம இல்லாம பண்ணுச்சு. இப்போ அவளோட அப்பா அம்மா பாட்டிலாம் எங்க இருப்பாங்க? அவ இப்ப எந்த விதமான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா? அவளோட சிரிப்பை இல்லாம பண்ணது யாரு? அவ இப்ப எங்க இருக்கா? யார் கூட இருக்கா? அவளோட அழகான வாழ்க்கையும் அவளோட அப்பாவித்தனமும் ஒரு கூண்டுல போய் மாட்டின மாதிரி அவளுக்கு தோணுது. இறங்கு.
என்னாச்சுமா? யார் உன்னை இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னா? பாரு எப்படி ரத்தம் வருது. மா, வா அந்த எனக்கு பக்கம் போய் எதுவும் ஆகலம்மா. மெடிசன் வைக்கிறேன். எனக்கு சீக்கிரம் வா, லைட்டா வாயை கட் மூடு. ஆயிருக்கு, இது என்ன அவ்வளவுதான். சின்னதா கட் ஆயிருக்கா? ரத்தம் எப்படி வருது பாரு. சொல்லுங்கள் சார், யார் இந்த வேலையை பண்ணது? எங்களுக்கு தெரியாது. யார் இதை பண்ணாங்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் நடந்த சம்பவத்துக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். இங்கே பாருங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட்டால தான் இவ்வளவு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னோட மொத்த குடும்பமும் பாழா போயிடுச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான். அந்த குடும்பத்தோட கோபம் நியாயமானது தான். நடந்த அந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பு? நீங்க தானே. நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பண்ற வேலையால மக்கள் கிட்ட என் பேர் தான் கெட்டு போகுது. சார், அந்த கிரிமினல்ஸை பிடிக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் சீனியர் ஆஃபீஸர் அபிமன்யு ஜிந்தால் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் சார். சோ இங்க பாருங்க, நான் உங்க எல்லாருக்குமே ஒரு ப்ராமிஸ் பண்றேன். இதுக்கப்புறம் இந்த வழக்கில் நாங்கள் எதையுமே மறைக்க மாட்டோம். இந்த குற்றத்துக்கு பின்னாடி இருக்கிற அனைத்து குற்றவாளிகளையும் பிடிக்க நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா சார், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இந்த ஏரியால நடந்திருக்கு. இங்க பாருங்க, இந்த கேஸ் ரொம்ப கஷ்டமானதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். உங்க எல்லாருடைய ஒத்துழைப்புமே எங்களுக்கு தேவைப்படுது. இந்த கேஸ் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். என்ன பார்த்துட்டு இருக்க? என்னுடைய நம்பர் என்னன்னா 701061. இதெல்லாம் பார்க்க கூடாது. இதை பார்த்தேன்னா நீ கெட்டு போயிடுவ. வா கூட வா. சார், கடந்த சில நாட்களாவே இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆன் ரெக்கார்ட் படி இந்த ஏரியால 5 வெவ்வேறு இடங்கள்ல 5 வெவ்வேறு ஃபேமிலியை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க சார். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா 5 சம்பவங்கள் தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த சம்பவம் மற்ற இடத்துக்கும் பரவ வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு நம்ம இந்த கேஸை மட்டும் ஃபாலோ பண்ணலாம். ஓகே சார். சார், இந்த ஃபேமிலி மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. லோக்கல் போலீஸ் கிரிமினல்ஸோட டிஃபன் பாக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க சாப்பாடை சாப்பிட்ருக்காங்க, ஆனால் சிக்கனை சாப்பிடவே இல்லை. சிக்கன் சாப்பிடாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது சரி, இந்த டிஃபன் பாக்ஸில் ஏதோ பேர் இருக்கே, நாத்து சிங். ஆமாம் சார், இந்த பேரோட ஆங்கிள்லையும் அப்புறம் ஏன் கிரிமினல் சிக்கனை சாப்பிடலன்ற ஆங்கிள்லையும் நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரணை பண்ணாங்க சார். அவங்க விசாரணையில் எந்த தகவலும் கிடைக்கல. அவங்க பண்ண இன்வெஸ்டிகேஷன் எங்கே முடிஞ்சதோ நாம் அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு வேலை பண்ணுங்க, முதல்ல நம்ம கிரைம் சீனை விசிட் பண்ணலாம். சார், சார், இந்த இடம் பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோட்ல இருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள இருக்கு. அப்படின்னா 5ஆவதா நடந்த சம்பவம் இந்த லொக்கேஷனில் தான். இந்த சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த 4 சம்பவங்களும் கிட்டத்தட்ட இங்கேருந்து 8லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நடந்திருக்கு. சொல்ல போனால் இந்த 5 சம்பவங்களும் இந்த பைபாஸ் ரோட்டை சுற்றி தான் நடந்திருக்கு. இங்கே அக்கம் பக்கம் யாருமே குடியிருக்கல. ராத்திரியான யாரும் இந்த பக்கம் வரமாட்டாங்க போல. கிரிமினல்ஸ் இந்த சான்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே அக்கம் பக்கம் யாருமே இல்லை. ஆனால் இங்கே யாரோ பூஜை பண்ண மாதிரி தோணுதே. சசோதா, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யாராவது இந்த காட்டுக்குள்ளே வராங்களான்னு விசாரிங்க. சார், வண்டியை நிறுத்து, ரிவர்ஸ் போ. நிப்பாட்டு.
இந்த வழியாக போனால் க்ரைம் நடந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். இங்கேருந்து க்ரைம் சீன் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா 200 300 மீட்டர் தான் இருக்கும். ஒருவேளை அவங்க ரோட்டு வழியாக போயிருந்தாங்கன்னா இங்கேருந்து க்ரைம் சீன் நடந்த இடம் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த பேரிகார்டை பார்க்கும்போது இங்கேருந்து க்ரைம் சீன் நடந்த இடம் ஷார்ட்கட்டாக தோணுது. சசோதா, குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பேரிகார்டை இங்கே கொண்டு வந்து வச்சிருந்தாங்களா இல்லை அதுக்கப்புறமா கொண்டு வந்து வச்சாங்களா? அப்புறம் இங்கே டியூட்டியில் யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்றதையும் விசாரிங்க. ஸோ ஹலோ ஹலோ ஹலோ, நான் அந்த அங்கிள் கிட்ட பேசணும். அங்கிளா? எந்த அங்கிள்மா? தயவு செஞ்சு அந்த அங்கிள் கிட்ட இந்த போனை கொண்டு போய் கொடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. சார், அந்த சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடியும் அப்புறமும் எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த பேரிகேடை கொண்டு போய் அங்க வைக்கவே இல்லை. அந்த பேரிகேடை யார் எடுத்துட்டு போனாங்கன்ற தகவலும் எங்களுக்கு கிடைக்கல. கண்டிப்பாக அந்த பேரிகார்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த கிரிமினல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பேரிகார்டு மூலியமாக தங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க, அந்த விக்டிமோட ஃபேமிலியை வர சொல்லுங்க. சார், அன்னைக்கு ராத்திரி நாங்கள் கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு இருந்தோம். திடீர்னு திருடங்க வந்து எங்களை தாக்க ஆரம்பிச்சாங்க. ஏய், எல்லாரும் இறங்க இறங்க, வெளியில வா, வெளில வாடா. இங்கே பாருங்க, நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல போலீஸ் பேரிகார்டு ஏதாவது இருந்ததா என்ன? சார், சம்பவம் நடந்த 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி பேரிகேடை நிப்பாட்டி எங்களை செக் பண்ணாங்க சார். அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களா? அவங்க நேம் பிளேட்டில் என்ன எழுதி இருந்தது? சார், நான் அதை சரியாக வாட்ச் பண்ணல சார். அந்த போலீஸ்கார் முகம் ஞாபகம் இருக்கா? சார், அப்போ அங்கே இருட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை சார். அப்புறம் சார், கிரைம் நடந்த இடத்துல நான் எல்லாருமே விசாரிச்சு பார்த்துட்டேன். எல்லாருமே ஒரே விஷயத்த தான் சொல்றாங்க. அந்த கல்லுல யாருமே குங்குமத்தை வைக்க மாட்டாங்களாம். அது மட்டும் இல்ல சார், அங்க இருக்கிற மக்கள் யாரும் எந்த பூஜையுமே அங்க பண்ண மாட்டாங்களாம். உள்ளூர்ல இருக்கிறவங்க பூஜை பண்ணல அப்படின்னா கிரிமினல்ஸ் அந்த பூஜையை பண்ண வாய்ப்பு இருக்குமோ? சார், இதுக்கு பின்னாடி ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி இருக்கலாம்னு எனக்கு தோணுது சார். இது மதவெறியா கூட இருக்கலாம். அவங்க இந்த மாதிரி தப்பு பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கடைசியா அந்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை தான் நடந்திருக்கு. கிரைம் சீன் நடந்த இடத்துல ஒரு டிஃபன் பாக்ஸ்ல சிக்கன் இருந்திருக்கு. நார்மலா செவ்வாய்க்கிழமை யாரும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. இவங்க ஸ்பெஷல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா இருக்கலாம். இவங்க யாரும் என்னன்றதை விசாரிங்க. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி 4 சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த 4 ஃபேமிலியும் வர சொல்லுங்க. ஹலோ, நான் ஒரு அங்கிள் கிட்ட பேச விரும்புறேன். உடனே அவர்கிட்ட போனை கொடுங்க சார். நீ எந்த அங்கிள்கிட்ட பேசினமா? இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன். நேத்து டிவில ஒரு அங்கிள் பேட்டி கொடுத்தாருல, நான் அந்த அங்கிள் கிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறேன். அந்த அங்கிள் கிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? நேற்று டிவியில் எந்த அங்கிள் வந்தாருமா? உனக்கு எதனால என்கிட்ட சொல்லுமா, நான் பண்ணுறேன். யார் அது? சார், ஒரு சின்ன பொண்ணு கால் பண்ணியிருக்கா. டிவியில் ஒரு அங்கிளை பார்த்தாலும் அவங்க கிட்ட பேசணும்னு சொல்கிறா. ஹலோ ஹலோ, நேற்று நீ டிவியில் பார்த்தல்லம்மா, அந்த அங்கிள் தான் பேசுகிறேன். உனக்கு என்னம்மா பிரச்சனை? அங்கிள், எனக்கு இங்க ஒரு பிரச்சனை. அந்த
பொண்ணு மறுபடியும் கால் பண்ண எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சார். டாக்டர் ரஞ்சித், இது ரொம்ப கஷ்டமான கேஸ்ன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நாங்கள் அந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். மே 30 அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். இதுக்கப்புறமா அவங்க எங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்சிட்டாங்க சார். சார், என் வீட்டுக்காரர் ஒரு பிசினஸ் மேன் சார். கோரக்பூர்ல இருக்க எங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தோம் சார். திடீர்னு அந்த திருடங்க வந்து எங்க கார்ல முட்டையை அடிச்சாங்க சார். எங்களால காரை பேலன்ஸ் பண்ண முடியல சார். சார், அவங்க எல்லாரும் சேர்ந்து என் வீட்டுக்கார கொன்னுட்டாங்க. அப்புறமா என்கிட்ட சார் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த செக் போஸ்ட்ல எங்களை செக் பண்ணாங்க சார். ஆமாம் சார், சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கள் வண்டியை செக் பண்ணாங்க சார். ஆமாம் சார், எங்கள் காரையும் செக் பண்ணாங்க சார். நடந்த இந்த 5 சம்பவங்கள்லையும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. விக்டிமோட வண்டியை செக் போஸ்ட்ல நிறுத்தி செக் பண்ணியிருக்காங்க. ஐ எம் ஷுவர் குற்றவாளிகளில் சில பேர் தான் ஃபேக் போலீஸாக நடிச்சு மற்றவங்களுக்கு டார்கெட்டை செட் பண்ணி அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷனை சொல்லி இந்த வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா சார், பாதிக்கப்பட்டவங்க யாருமே குற்றவாளியோட முகத்தை பார்க்கவே இல்லை. ஏன்னா அவங்க எல்லாரும் துணியால முகத்தை மூடி இருந்தாங்கன்னு விக்டிம் சொன்னாங்க சார். ஆனால் பாதிக்கப்பட்ட எல்லாருமே அவங்க முகத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனால் விக்டிம்ஸில் யாராவது ஒருத்தவங்க குற்றவாளியோட முகத்தை பார்த்துருக்கலாம். விக்டிம் கிட்ட நீங்கள் மறுபடியும் பேசி பாருங்க. ஃபேக் போலீஸ் அப்புறம் கிரிமினல்ஸ் அவங்க ஃபோட்டோவை ஸ்கெட்ச் பண்ணுங்க. சார், சார், அந்த பொண்ணு மறுபடியும் கால் பண்ணியிருக்கா சார். ஹலோ அங்கிள், நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாம்மா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரிம்மா, உன்னுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லு. இப்போ நீ எந்த இடத்துல இருக்க? மறுபடியும் கால் வந்துச்சுன்னா யார் பண்ணுறாங்க, எந்த நம்பர்லேருந்து பண்ணுறாங்கன்றதை கொஞ்சம் உடனே ட்ரேஸ் பண்ணுங்க. சரியா சார்? ஏய் ஏய் எந்திரி, வா வெளில போனோம். சார், சார், விக்டிம்ஸ் கொடுத்த தகவல் படி சில முகத்தெல்லாம் வரைஞ்சிருக்கோம். இந்தாங்க சார். அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு நாங்கள் 7 பேரோட முகத்தை வரைஞ்சிருக்கோம். ஆனால் இந்த டிராயிங் வச்சு பார்க்கும்போது அவங்க உண்மையாக இருப்பாங்களான்னு எங்களால் சொல்ல முடியல சார். நம்ம டேட்டாவை செக் பண்ணி பாருங்க. இந்த 7 குற்றவாளிகள் எவனோ ஒருத்தன் கண்டிப்பாக நம்ம டேட்டாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 சம்பவம் நடந்திருக்கு. அதாவது மே 30 அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சம்பவம், 2வது சம்பவம் ஜூன் 5ஆம் தேதி, 3வது சம்பவம் ஜூன் 11ஆம் தேதி, 4வது சம்பவம் ஜூன் 17ஆம் தேதி, 5வது சம்பவம் 23ஆம் செவ்வாய்க்கிழமை நடந்திருக்கு. முதல் சம்பவம் நடந்தது 30ஆம் தேதி மே சனிக்கிழமை, 5ஆம் தேதி ஜூன் ஃப்ரைடே, 11ஆம் தேதி ஜூன் தேர்ஸ்டே, 17 ஜூன் பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, ஜூன் 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, அதாவது டியூஸ்டே. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நடந்த சம்பவத்துக்கும் 2வது நடந்த சம்பவத்துக்கும் எத்தனை நாள் கேப்னு பார்த்தீங்கன்னா 6 நாள் கேப் இருந்திருக்கு. 6 days. ஆனால் கடைசியாக நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது ஜூன் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அந்த சம்பவம் நடந்து 10 நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எதுவும் நடக்கலை. 10 days. சார், இந்த கேஸ்ல நம்ம இன்வால்வ் ஆனதுனால அவங்க பயந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நமக்கு ஒரு லீடு கிடைக்கிற வரைக்கும் நம்ம இந்த கேஸ்லேருந்து பின்வாங்கவே கூடாது. கடைசியாக நடந்த சம்பவம் ஜூன் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடந்திருக்கு. கிரைம் நடந்த இடத்துல சிக்கனோட நமக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் பேரிகே, ஒரு கல்லை கூட பூஜை பண்ணியிருக்காங்க. கடைசியாக நடந்த சம்பவத்துக்கு முன்னாடி நடந்த 4 சம்பவங்களும் கண்டிப்பாக நம்ம ஆளுங்க ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருப்பாங்க. நாம மறுபடியும் நம்ம இன்வெஸ்டிகேஷன் டீமை அனுப்பி அந்த 4 இடத்துக்கும் போய் விசாரணை பண்ண சொல்லணும். கிளியர் சார்? சார், அந்த பொண்ணு மறுபடியும் கால் பண்ணியிருக்கா சார். ஆனால் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஹலோ 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 அங்கிள், நான் காஜல் பேசுறேன். எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. அம்மா, உன்னுடைய வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஹலோ அங்கிள், ஹலோ
நான் பேசுறது உனக்கு கேக்குதாமா? நான் இந்த போனை கட் பண்ணிட்டு என்னுடைய மொபைல்ல இருந்து உனக்கு வீடியோ கால் வரேன். அங்கிள் அங்கிள், நான் காஜல். ஹலோ பாப்பா. ஹலோ. எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது அங்கிள், ப்ளீஸ். நான் உங்களை நம்பிதான் இருக்கேன், ப்ளீஸ். ஹலோ. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கா. அவ ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி தெரியுது. அது இல்லாம அவளை யாரோ பூட்டி வச்சிருக்காங்க. இதை பாருங்க, இங்க இருக்கிற ஜன்னல்ல உடன் பிளான்ஸ் வச்சிருக்காங்க. இந்த நம்பர்ல இருந்து தான் அந்த பொண்ணு கால் பண்ணியிருக்கா. இந்த நம்பரை பத்தி விசாரிங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, என்னாச்சு? விசாரிச்சிங்களா? சார், நான் டெலிகாம் சர்வீஸ் கிட்ட இதை பற்றி பேசி பார்த்தேன். ஆனால் ஒரு பொண்ணு பிரச்சனையில மாட்டியிருக்கா, நம்ம கிட்ட உதவி கேட்கிறா. கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு என்ன வேணா நடக்கலாம். அவளை காப்பாற்ற உங்ககிட்ட ஐடியா இருக்கா என்ன? ஏன் இங்க இருக்கீங்க? போய் விசாரிங்க. சார், அந்த பொண்ணு எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணாலோ அந்த நம்பர் ஜெய்தேவர்மன்ற பேரில் இருக்குது. நீல்கட் அட்ரஸில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த நம்பர் இப்போ சுவிட்ச் ஆஃபில் இருக்குது சார். சார், இதுதான் அந்த ஜெய்தேவோட ஃபோட்டோ. சரி, அந்த பொண்ணு ஃபோன் பண்ணப்போ அந்த நம்பர் எந்த ஏரியாவில் ஆக்டிவ்ல இருந்தது? கௌதம் நகரில் சார். சார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம் தான் இருந்தேன். ஜூன் 17ஆம் தேதி 4வது சம்பவம் நடந்ததுல அந்த சம்பவம் நடந்த ஏரியால ரத்தம் படிஞ்ச சட்டையை கண்டுபிடிச்சிருக்கோம். கிரிமினலோட சட்டையா தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். கிரைம் நடந்ததுக்கு அப்புறமா அவன் சேஞ்ச் பண்ணியிருக்கான். உங்க டீம் கிட்ட சொல்லி விசாரணை ஆரம்பிக்க சொல்லுங்க சாஷிகா. நான் இப்போ ஜெய்தேவ் வர்மான்ற ஆளோட அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த பொண்ணு அவன் நம்பர்ல இருந்து தான் கால் பண்ணியிருக்கா. அந்த நம்பர் ஜெய்தேவ் வர்மான்ற பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. கொஞ்சம் செக் பண்ணுங்க. சொல்லுங்க சசோதா. சார், நீங்க ஜெயதேவோட அட்ரஸ் எனக்கு கொடுத்தீங்கல்ல, அங்க போய் பார்த்தா அந்த பேர்ல யாருமே இல்ல. ஐ திங்க் அந்த அட்ரஸ் ஃபேக் ஐடியில இருந்து எடுத்திருப்பாங்க. அந்த நம்பருக்கு வந்து கால் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து 2 நம்பரை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரெண்டுமே ஃபேக் ஐடியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த பொண்ணு யார்கிட்டயும் மாட்டிக்கிட்டு இருக்கா போல. அந்த பொண்ணு எந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் பண்ணாலோ அந்த நம்பர் கௌதம் நகர்ல ஆக்டிவ்ல இருந்திருக்கு. அந்த ஏரியா பெரிய காலனி. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, ஒரு டீமை ரெடி பண்ணுங்க. அந்த டீம் கிட்ட அந்த பொண்ணோட போட்டோவை கொடுங்க. அந்த ஏரியாவுக்கு போய் அந்த போட்டோவை காட்டி ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்க. இந்த சட்டை அந்த குற்றவாளிகள்ல யாராவது கூட இருக்கலாம். நீங்க இந்த ஜே.கே. டெய்லர் கிட்ட போய் விசாரிங்க. சார், சார், சாந்தி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நம்மளுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணிட்டு இருக்க பொண்ணோட தகவல் கிடைச்சிருக்கு சார். இந்த பொண்ணோட அப்பா அம்மா 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவ காணாம போயிட்டா. 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு காணாம போயிருக்கா. அவ குடும்பத்துல வேற யார் இருக்காங்க? சார், அவளோட பாட்டி அப்புறம் மாமா. என் பேத்தி காஜல் உயிரோட இருக்காளா? எங்க இருக்கா? நீங்க ஏன் வரும்போது அவளை கூட்டிட்டு வரல? காஜல் எங்க இருக்கா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது மேடம். காஜல் எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி எங்க கிட்ட உதவி கேட்டா. எனக்கு என்ன தோணுதுன்னா அவளை யாரோ அடைச்சு வச்சிருக்காங்கன்னு தோணுது. அவ எங்க இருக்கா சார்? அதை கண்டுபிடிக்க தான் முயற்சி பண்றோம். 1 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டா என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பாவோட அவ வீட்ல தான் இருந்தா. அவங்க எல்லாரும் என்ன வந்து பார்க்க போறாங்கன்னு அவ போன்ல சொன்னா. பாட்டி, நாங்க கிளம்ப ரெடியா இருக்கோம். நான் கேக்குறதுக்கு உண்மை மட்டும் சொல்லுங்க. எனக்காக நீங்க ஸ்பெஷல் டெஸ்ட் ரெடி நீ பண்ணிட்டீங்களா? முதல்ல வீட்டுக்கு வாமா, உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அத்த, உங்களுக்காக ஏதாவது வாங்கிட்டு வரவா? எனக்கு எதுவும் வேணாமா, நீங்க சீக்கிரம் கிளம்பி இங்க வாங்க. அவங்களுக்காக நான் சாயந்தரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் அவங்க ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சது. போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா காஜல் எங்க போனான்னு எங்களுக்கு தெரியல. அண்ணன் அப்புறம் அண்ணி கூட காஜல் வரலன்னு சொல்றதை எங்களால நம்ப முடியல. அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு சந்தேகம் வந்தது. அவங்க 2 பேரும் ஆக்சிடென்ட்ல செத்து போலன்ற சந்தேகம் அதுக்கப்புறம் எனக்கு வந்தது. அவங்கள யாரோ கொன்னு இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த மாதிரி எதுவுமே சார், இல்ல. எல்லாமே பொய்யான ரிப்போர்ட் சார். ஹாஸ்பிடல்ல நான் அவங்க 2 பேரோட டெட் பாடியை பார்த்தேன் சார். அது ஆக்சிடென்டே இல்ல சார்.
என் மருமகளோட கால்ல ரத்தம் வழிஞ்சுகிட்டே இருந்தது சார். ஆனா அவ கால்ல எந்த காயமும் இல்ல. நாங்க எவ்வளவோ சொன்னோம் சார், யாரும் எங்க பேச்ச கேட்கல. நீங்க யாரையாவது சந்தேகப்படுறீங்களா என்ன? இல்லை சார், நாங்கள் யாரையுமே சந்தேகப்படவே இல்லை சார். எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட அண்ணனும் அண்ணியும் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்கள டார்கெட் பண்ணி கொலை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. காஜல் எந்த நம்பர்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாலோ அந்த நம்பர் கௌதம் நகரில் ஆக்டிவில் இருந்திருக்கு. கௌதம் நகரில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் சொல்லுங்க. உங்கள் மகனையும் மருமகளையும் பழி வாங்குறதுக்காக யாராவது காஜல் இப்படி அடைச்சி வச்சு கொடுமை பண்ண வாய்ப்பு இருக்கு? இல்லை சார், எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை சார். சார் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், தயவு செஞ்சு காஜலை கண்டுபிடிச்சி கொடுங்க சார். அவளை நினச்சி தான் கவலைப்படுறோம். ஆமாம் மேடம், இது என்னோட கடை லேபிள் தான். இந்த சட்டை நான் தான் தச்சு கொடுத்தேன். நீங்க இதை யாருக்கு தச்சு கொடுத்தீங்க? மேடம், தினமும் என் கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு போகிறாங்க. இதை வந்து யார் வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்கிறது கஷ்டம். இவங்கள யாராவது ஒருத்தரா பாருங்க. மேடம், இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது சுனில் சார் மாதிரியே தெரிகிறாரு. உங்களை மாதிரியே அவரும் ஒரு போலீஸ் தான். அவரோட யூனிஃபார்ம் கூட நான் தான் தச்சு கொடுக்குறேன். சுனில் எங்க இருக்கான்னு தெரியுமா? வாங்க மேடம், இதுதான் அவரோட வீடு. சார், நான் சுனிலோட ரெக்கார்ட்ஸை செக் பண்ணி பார்த்துட்டேன். அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ன்றதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லை. ஆனால் அமோல் சுனிலோட ஃபோட்டோவை ஐடென்டிஃபை பண்ணி இந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் சம்பவம் நடந்தப்போ பேரிகேட்டை வச்சு தடுத்து நிறுத்துறதா அவர் சொல்கிறாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா, சுனிலும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஃபேக்காக போலீஸ் வேஷம் போட்டு டார்கெட்டை செட் பண்ணி மற்றவங்களுக்கு இது இன்ஃபர்மேஷனாக கொடுத்து சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. சார் அந்த டைலில் சுனில் ஒரு நம்பர் கொடுத்தாரு. ஃபேக் ஐடி வச்சு அதை வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் சுனில் கிட்ட 2 நம்பர் இருக்குது. அதில் ஒரு நம்பர்லேருந்து தான் அந்த பொண்ணு கால் பண்ணியிருக்கா. சுனிலுக்கும் காஜலை கடத்தினவங்களுக்கும் இது தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, காஜலோட பேரண்ட்ஸ் இந்த கேங்கால பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை காஜலை கிட்னாப் பண்ணது கூட இவங்களா இருக்கலாம். காஜலுடைய பேரண்ட்ஸை கொன்னுட்டதா காஜலோட பாட்டியும் மாமாவும் சொன்னாங்க. அவங்க 2 பேரையும் வர சொல்லுங்க. அவங்க குற்றவாளி ஐடென்டிஃபை பண்ண வாய்ப்பு இருக்கு. சார், இந்த போட்டோல இருக்கவங்கள எனக்கு யாருன்னு தெரியாது சார். ஆனா இவன் இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. இவனை நீங்க எங்க பாத்தீங்க? அப்படியா? இதுதான் பிரச்சனையா? இதையே நீ என்கிட்ட மறைக்கிற? மெசேஜ் அனுப்பி உன்னை யாரோ மிரட்டுறாங்க, அது என்கிட்ட சொல்லணும் இல்லையா? நம்ம ப்ரொஃபஷனல் இந்த மாதிரி மிரட்டல் மெசேஜ் வருது ரொம்பவே சகஜம் தானே. இருந்தாலும் நீ இதை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி மெசேஜ் ரகு தாங்க எனக்கு அனுப்புறான். யாரோ அங்க போறாங்க. யாரது? நீயா என் பொண்டாட்டி தீதிகாவை மிரட்டுற அளவுக்கு உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்கா? போயா, அட அமைதியாரு. நீங்க ஒரு முட்டாள் அப்படின்னு தான் நான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க ஒய்ஃப் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீங்க 2 பேருமே உங்க நேர்மையாலையும் உண்மையாலையும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. கேஸ் போட்டிருக்கீங்களே, அதை வாபஸ் வாங்குங்க. அப்படி வாபஸ் வாங்கலன்னா உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். அந்த ஆள் உங்க பையனையும் மருமகனையும் எதுக்காக மிரட்டினா? சார், நான் இதை பத்தி என் பையன்கிட்டயும் என் மருமக கிட்டயும் கேட்டேன் சார். காஜல் என் கூட விடிய காலில் பேசும்போது அவ இங்கிருந்து தான் பேசியிருக்கா. அவளை இங்கே தான் அடைச்சி வச்சிருந்துருக்கணும். இது யாரோட வீடுன்னு விசாரிங்க. காஜல் எங்க? சத்தியமா எனக்கு தெரியாது சார். அவளை திலீப் கூட்டிட்டு போயிட்டான் சார். யார் அந்த திலீப்? எங்க கூட்டிட்டு போயிருக்கா? அவங்க எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது சார். 1 வருஷத்துக்கு முன்னாடி காஜலை நீ தானே கிட்னாப் பண்ணி கூட்டி வந்திருக்க? கடந்த 1 வருஷமா நாங்க அவளை என்ஜாய் பண்ணிட்டு வரோம். ஹைவேஸ்ல போல அப்புறம் ரேப் சம்பவமும் நடந்திருக்கு. தலைவன் சொல்லி தான் எல்லாத்தையும் நீங்க பண்ணீங்களா என்ன? இல்ல சார், இதுக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இது எங்க சமுதாயத்தோட பழைய தொழில் முறை சார். நாங்க எங்களோட கடவுளை சந்தோஷப்படுத்துறோம். எங்களில் ஒருத்தர் போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பேரிகேடை நிறுத்தி டார்கெட்டை செட் பண்ணுவார் சார்.
அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். சுனில் உனக்காக தானே வேலை செஞ்சுட்டு இருந்தான், எதுக்காக நீ அவனை கொன்ன? பங்கு போடுற விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டோம் சார். என் கூட இருக்கிறவங்க அவனை கொன்னுட்டாங்க. இப்போ நீ எல்லா உண்மையையும் என்கிட்ட சொல்லிட்ட. சரி, உன்னுடைய தலைவன் யாரு? காஜல் இப்போ எங்க இருக்கா? இங்க பாருமா, நீ பயப்பட வேண்டாம். நீ பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. ஏன்னா நீ எங்க கூட இருக்க. உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுமா. சரிம்மா, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. அன்னைக்கு உன்னை அவங்க யார்கிட்ட கூட்டிட்டு போனாங்க? அன்னைக்கு அப்பா ஒரு அங்கிளுக்கு எதிரா நியூஸை பப்ளிஷ் பண்ணாரு. யாருக்கு ஆப்போசிட்டா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியாதா என்ன? 2 நிமிஷத்துக்குள்ள உன்னோட யூனிஃபார்ம் எல்லாம் பண்ணிடுவேன். என்னை பத்தி கவலைப்படாம உங்களை பத்தி கவலைப்படுங்க. நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க பதவியை நீங்க இழக்க போறீங்க. இந்த ஃபைலை பார்த்தீங்கல்ல, நீங்க பண்ண எல்லா அக்கிரமும் இந்த ஃபைலுக்குள்ள இருக்கு. நீங்க சில பொண்ணுங்களை கடத்தி வச்சு அந்த பொண்ணுங்களை வீடியோவும் எடுத்திருக்கீங்க. அந்த வீடியோஸ் இப்போ எங்ககிட்ட இருக்கு. அவங்க எல்லாரையும் நீங்க ரேப்பும் பண்ணியிருக்கீங்க. என்ன போலாமா? காஜலோட அப்பா அம்மா சேகரிச்சு வச்சிருந்த ஆதாரமும் அப்புறம் காஜலோட வாக்குமூலப்படியும் போலீஸ் மினிஸ்டர் பசுபதி மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க. ரகு அப்புறம் திலீபுக்கு அப்புறமா கடந்த சில வருஷமா ஹைவே ராபரியில ஈடுபட்டு இருந்த நிம்பட் சமுதாயத்தை சேர்ந்த சில கொள்ளையர்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. கடந்த 1 வருஷத்துக்கு அப்புறமா காஜல் அவ ஃபேமிலி கூட போய் சேர்ந்துக்கிட்டா. ஆனா அவ அப்பா அம்மாவை அவ கண்ணு முன்னாடி கொன்னதை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த இருக்கா. காஜலால் அவளோட வழியிலிருந்து மீள முடியாது. ஆனா அவ ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் ஆகி தான் அப்பா அம்மா கனவை அவளால நிச்சயம் நிறைவேற்ற முடியும். காஜலோட கனவு நினைவாகணும் நம்ம எல்லாருமே நம்புவோம். நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நான் மறுபடியும் கிரைம் பேட்ரோல் அலர்ட்ல புத்தம்புது எபிசோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க உங்க குடும்பத்தை கவனமா பாத்துக்கங்க, பாதுகாப்பாவும் இருங்க, ஜாக்கிரதையாவும் இருங்க. கிரைம் பேட்ரோல் அலர்ட்டை பார்த்துக்கிட்டே இருங்க. ஜெய் ஹிந்த்.